ரெடியா? அன்புக்குரிய குருசாய் பிரசாதாலயாவிற்கு வருகை தந்த சாய் குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் இந்த குருசாய்ராமுடைய குருவார வணக்கம். நேர செவிவெளி செய்திக்கு தான். ஏன்னா நான் பாபாட்ட கேட்டேன், பாபா இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்களாம் எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க, இதுக்கு மேலே எனக்கு மைக் கிடைக்குமானே தெரியல, அதனால் கிடைக்கிற நேரத்தில் நான் கொஞ்சம் நேரம் பேசிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் மைக்கே கிடைக்காது இன்னைக்கு, ஃபுல்லாக என் பிள்ளைங்க பாடிடும், எனக்கு தெரிஞ்சு அந்த 2 குட்டி கிருஷ்ணரையும் முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, இசையாசிரியரை தொடங்கி வச்சது நல்ல ராசியாக தான் இருக்குது. பரவாயில்ல. ஒவ்வொரு வாரமும் சுவாமி நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார், செவிவெளி செய்தி மூலமாக, செவிவெளி ஞான கதைகள் மூலமாக. ஒவ்வொரு கதைகளும் கேட்கறதுனால என்ன நடக்கும் இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பாபாவுடைய ஞானத்தையும் இங்கே பாபா சொல்லப்படக்கூடிய அந்த ரகசியத்தை நீங்கள் கேட்கும்போது நிறைய பேருக்கு எனக்கு தியானம் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, கவலையே பட வேண்டாம். இந்த கதையை கேட்ட பிறகு வீட்டில் போய் இந்த கதையை நினச்சி நீங்கள் ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தியானம். எங்களுக்கு எப்படி தியானம் பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்க, என்னமோ 7 சக்கராங்கிறாங்க, 1 சக்கரா இருக்குதானே தெரியல எங்களுக்கு உடம்புல, எந்த இடத்துல சக்கரா இருக்குன்னே எங்களுக்கு தெரியல, என்னமோ சக்கராங்க, நாங்களும் கண்ணை மூடி இப்படிங்கிறோம், அப்படியே கண்ணை மூடி தூக்கம் தான் வருது, அதனால் எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொரட்டை வேற வருது, நானும் என் குடும்பத்தோடு பார்த்தா ஒன்றா என் பொண்டாட்டி கொரட்டை விட்றேன், இல்லை நான் கொரட்டை விட்றேன், மாறி மாறி எங்களுக்கு அப்படி இருக்குது எங்களுடைய தியானம் அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. இல்லை, அது வரும், நீங்கள் எப்படிலாம் தியானத்தில் உட்காரும் போது அதெல்லாம் நடக்கும், தூக்கம் வரும், எல்லாம் வரும், அது வரலின்னா இங்கே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம், வரணும், வந்து தாண்டி தான் போயாகணும். ஆனால் சுவாமி எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு கதையை நீங்கள் கேட்டு அசை போடுவதை போட அது போடும்போது ஒரு 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 அற்புதமான ஒரு ஞான கதையை கேட்டுட்டு அந்த அப்படி வீட்டில் போய் படுத்துக்கிட்டு நீங்கள் ஏஞ்சி உட்கார வேண்டாம், அப்படியே கடுமையாக அப்படி உட்காந்து இது பண்ண வேண்டாம், அப்படியே படுத்துக்கிட்டு சாயே கதை கேட்டேன் பாரு, வேற லெவல் சாய், அந்த தலகாணி திட்டம், தலையணை திட்டம், டே தூங்குடா, ஏன்டா அப்படி கண்ணை முடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னா, அப்படி தூங்காத அளவுக்கு ஒரு கதை உங்க மனசுல பதிஞ்சது அப்படின்னா, உங்களை அசை போட்டீங்கன்னா நீங்கள் மிகச்சிறந்த தியானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீங்க. நம்ம எப்பவுமே சச்சரித பாபாவுடைய அந்த சச்சரித புத்தகத்தை மாதிரி ஒரு தலையெழுத்தை மாத்திர சக்தி யாருமே கிடையாது. அவர் என்ன சொல்லுவார்னா, நீ சச்சரிதத்தை படிச்ச உடனே அதை ஒரு நிமிஷம் கதையா உன் மனசுக்குள்ள ஓட்டத்தை ஓட்டு அப்படிம்பார். நீங்க முதல்ல படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது, சில வடநாட்டு சொற்கள்லாம் வரும்போது என்னமோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்பாங்க. ஆனால் படிக்க 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 இதயம் துடிக்க துடிக்க மாற்றம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இங்கே வாழ்க்கையில் அவ்வளோ விஷயம் நடக்கும். சச்சரிதத்துக்கு அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு. அதனால என்னுடைய அன்புக்குரிய சாய் உறவுகளுக்கு நான் சொல்றேன், செவிவெளி செய்திகளை, கதைகளை, ஞானத்தை கேட்கும் பொழுது உங்கள் கண்களையும் காதுகளையும் மனசையும் எனக்கு கடனா கொடுத்துருங்க, போகும்போது திருப்பி கொடுத்துறேன். ஏன்னா நீங்க இதை கேட்கும் போது பக்கத்துல ஒருத்தங்க சில பேர் இருப்பாங்க அப்படின்பாங்க, உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி அவங்களும் டிஸ்டர்ப் ஆகி இப்படி இருப்பாங்க. அதை பக்கத்துல பார்த்து சொல்லிடுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முடிகிற வரைக்கும் சொல்லிடுங்க, சரிங்களா? நீ அம்மா என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன், மகாலட்சுமி பாட்டி என்னையே பார்க்குது. ஏன் இதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த கதையை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கா, சரியாகும். கஷ்டம் என்னெல்லாம் இருக்கோ உங்களுக்கு சரியாகும். ஏன் அப்படின்னா உங்களை மறந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு தருணம். நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க, நீங்க சொல்லுவீங்கல்ல மைண்டே சரியில்லை, மனசு ஒரு மாதிரி இருக்கு, எங்கேயாவது கோயிலுக்காச்சும் போயிட்டு வரலான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போயிடலாம், கோயிலுக்கு போய் உட்காந்துக்கிட்டு மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு அப்படியே சொல்லிடுவோம். இறைவன் உங்களுக்கு அற்புதமான ஞானத்தை கதை வடிவில் கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு கதையை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா செவிவெளி செய்தி கதைகள் அப்படிங்கிறது ஒரு ஞானத்தினுடைய உச்சம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ சாதாரணமா கேட்கிறோம் அப்படி இல்லை. நீங்கள் உடம்பில் இருக்கிற 7 சக்கராவை சரி செஞ்சு அது சரியான வேலை செய்வதற்கான ரகசியத்தை பாபா மறைபொருளாக உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். நீங்க உலகத்துல எந்த குருமார வேணா வச்சுக்கோங்க, நிறைய பயிற்சி நிறைய விஷயத்தை வச்சிருப்பாங்க, ஆனால் ஷிரடி சாய்பாபா மட்டும்தான் ரொம்ப எளிமையா நம்பிக்கை பொறுமையிலேயே முடிச்சுட்டாங்க. நீங்க நம்பிக்கையோட பொறுமையோட இருந்தா அதுதான் மிகச்சிறந்த ஆன்மீகம். அவர் அதையும் சொல்லிடுவார், எனக்கு கால நேரம் கிடையாது, எனக்கு ராகு காலம் யமகண்டம் கிடையாது,
என்னை எப்போ வேணால் நீங்கள் வழிபடலாம். எனக்கு ராகு காலத்தில் பாபா கோயிலுக்கு போகலாமா, ஐயோ வேண்டாமா ராகு காலமாக இருக்குது அப்படியெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். எப்பெல்லாம் நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசினதை கேட்டேன். ஒரு வடநாட்டு சாமி ஒரு முஸ்லீம் ஒரு 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 தர்காக்குள்ளே உட்காந்துருந்தவரை போய் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே அப்படின்னு. அப்போ அந்த ஞானம் எந்த இடத்துல இருக்கு பாருங்க, வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்க. அந்த யூடியூப் வாயிலாக உலகங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் கோயிலில் உட்காந்துக்கிட்டு பாபாவை பார்ப்பதற்காக எல்லாருமே போகிறாங்களே, நம்ம ஊர் கோயிலான நம்ம முருகரை கும்பிடக்கூடாதா, நம்ம மாரியாத்தாவை கும்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்தில் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், பாபா வாழ்ந்த காலத்திலும் சரி, வாழ்ந்து முடிந்திருந்து சூட்சமாக இருந்தாலும் சரி, பாபா எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, நான் எஜமானான கடவுளுக்கு சேவை செய்ய தான் நீங்க வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு கிறிஸ்துவ நண்பர் இருந்தா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு முஸ்லீம் நண்பர் ரம்ஜானுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாரு பிரியாணி சாப்பிட போக மாட்டீங்களா? முதல்ல போய் நின்றுடுவோம். ஏன் கனகராஜ்? ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்துவருடைய ஃபங்க்ஷன் கிறிஸ்துமஸ்க்கு நீங்க போக மாட்டீங்களா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், பாபா வாழ்ந்த காலத்திலே அப்பவே சுவாமி என்ன பண்றார், அங்கேயே விளக்கேற்றுறார். எங்க? மசூதியிலேயே நம்ம விளக்க ஏற்றுறார். ஒரு நாள் எண்ணெயே கொடுக்கலன்னு தண்ணியிலேயே விளக்கேற்றுறார். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, குருமார்களை நீங்கள் எப்பொழுதும் என்ன மதம் என்ன சாமியை கும்பிட்றீங்க நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா குருதான் இந்து, குருதான் முஸ்லிம், குருதான் கிறிஸ்டின். ஏன்னா ஒளியை தருபவர், ஞானத்தை கொடுப்பவர், ஞானத்தை கொடுப்பவர். இப்போ நீங்க எல்லாம் பாபா வாழ்ந்த காலத்துல போனதா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே, நான் பாபா வாழ்ந்த காலத்துல போயிட்டேன், கற்பனை பண்ணிட்டீங்க. இப்போ பாபா உங்கள் முன்னால நிக்கிறாரு, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? பாபா இங்க இருக்கிறார், என்ன கேட்பீங்க? உயிரோடு இருக்கிறார். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். அங்க கேளுங்க, இல்ல அங்க ஒவ்வொருத்தரை கேளுங்க. பாதத்திலே இருக்கணும். நீங்கம்மா நல்லபடியா வச்சிருக்கணும். அப்புறம் பாபாவுடைய ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் பாதத்திலே எப்பயுமே இருக்கணும். அப்புறம் வெரி குட். நீங்க நான் நல்லா இருக்கணும். அப்பதான் நான் நல்லா இருந்தா தான் கரெக்ட். நாம நல்லா இருந்தா தான் நல்லா இருக்கும். அவருடைய சத்சங்கம் உலகம் முழுக்க. ஓ இதெல்லாம் வேணும். ஓ ஒயிட் கலர் தோத்தி சட்டா எல்லாம் வேணுமா? ரைட். குழந்தைத்தனமா தானே கேட்கும் இல்லையா? சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பாபா வாழ்ந்த காலத்தில் அப்படி கேட்டீங்க இல்லையா? ஆனால் பாபா வாழ்ந்த பொழுது ஒருவர் கேட்டார். இந்த செவிவெளி செய்தியினுடைய ஞானத்தினுடைய கதையை நீங்கள் கேட்டோம். பாபா என்ன கேட்டார்? பாபா கிட்ட போய் அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, பாபா நீங்கள் எல்லாரையும் சமமா தான் பாவிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நான் இறந்த பிறகு உங்க உடம்புக்குள்ள வந்துடணும். என்ன கேட்டாரு? நான் மரணித்த பிறகு, அவர் கொஞ்சம் வயசு ஆயிடுச்சப்போ கேட்கும்போது கேள்வி, நான் இறந்த பிறகு நான் உங்களுடைய உடம்பிற்குள் வந்து விட வேண்டும் அப்படின்னு பாபாட்ட கேட்கிறார். பாபா பார்த்து சொல்றார், இல்லையே உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறார். நீ என்கிட்ட வந்துடும் கேட்குறியா? நீ என்கிட்ட இருக்கிறனால தான்டா நீ என்கிட்ட வந்திருக்கிற. அர்த்தம் புரிகிறதா? எனக்குள் நீ இருக்கிறனால தான் என்னை தேடி வந்திருக்க. எனக்குள்ள நீ இல்லைன்னா நீ என்னை தேடி வரமாட்ட. நிச்சயமாக பாபாவிற்குள்
நீங்கள் இருந்தால் மட்டும்தான் பாபாவை பார்க்க வர முடியும், இல்லை வர முடியாது. அவருக்கு ஒன்றும் புரியல, நிறைய வேலை இருக்கேன்னு சொல்லிவிட்டாரு. என்ன வேலை அப்படின்னு அப்புறம் அவர் புலம்புவார் இல்லையா. சரி அதெல்லாம் போகட்டும் பாபா, அடுத்த கேள்வி நமக்கு இருக்கும்ல. ஒரு விஷயத்துக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா அடுத்த கேள்வி நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம். நமக்கு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அடுத்த விஷயம் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்போம். அப்படி அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, இத்தனை வயதாகுது, எனக்கு 60 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன வாழ போறேன்னு தெரியல. நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய உறவுகளில் எங்கள் அம்மா அப்பாவை தொலைச்சிட்டேன், என் வேலை எனக்கு சரியா இல்லை, வறுமையிலேயே இருந்துட்டேன், என்னுடைய உறவுகளில் நிறைய பேர் துர்மரணம் அடைகிறாங்க, எல்லாமே நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. இனிமே உங்ககிட்ட நான் உங்களை சரணாகதி அடைந்து உங்ககிட்ட நான் வேண்டும் போது நீங்க சொல்றீங்க இன்னும் வேலை இருக்குன்னு சொல்றீங்க, அது என்ன வேலை கேட்பீங்களா இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய வயதோ 60, ஆனால் இன்னும் நீ வாழப் போகிற வயதோ இன்னும் 50 அப்படின்றார். உன் வயதோ 60, இன்னும் நீ வாழப் போகிற வயது. அப்ப அவர் கேட்கிறாரு, 110 வயசு வரைக்கும் நான் வாழ போறேனா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு மேலேயும் வாழுவேன், அது சூட்சமா வாழுவேன், ஆனா 110 வயசுக்கு பூமியில நீ இருப்ப உடம்புல அப்படின்னாரு. இப்ப அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இன்னும் 50 வருஷம் நான் வாழணுமா, என்ன அப்பேற்பட்ட எனக்கு வேலை அப்படின்னு. இப்ப அடுத்த கேள்வி ஒன்று கேட்கிறார் பாபா கிட்ட. என்ன கேள்வி தெரியுமா கேட்கிறாரு? இப்ப நீங்க அந்த வேலை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இன்னைக்கே தொடங்கிடுவேன் அப்படிங்கிறார். நமக்கு தான் ஆர்வம் தாங்கலையே. பாபா சொல்றார், நீ சொன்ன பாத்தியா, உன்னுடைய முன்னோர்கள் துர்மரணம், உன்னுடைய குடும்பத்தில் துர்மரணம் அடைஞ்சிட்டாங்க, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கு, எல்லாமே சொல்லவே முடியல வார்த்தைகள்ல அப்படின்னு நீ சொல்ற. நீ இந்த வயசு வரைக்கும் எதையுமே நீ நிம்மதியை பார்க்கல, 60 வயசு ஆயிடுச்சு, நீ தனி மரமா நிக்கிற, என்ன பண்ணு தெரியல நீ சொல்ற பாத்தியா. உன்னுடைய முன்னோர்களுக்கும் இனி வரக்கூடிய உன்னுடைய சந்ததியர்களுக்கும் உன்னை சார்ந்த இருக்கிற உறவுகளுக்கும் நீ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த ஊருக்கு நல்லதையும் பண்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், செஞ்சிரு. அதுதான் பாபா. சொல்லுங்க பாபா. சொல்றாரு, நீ ஒரு சிவன் கோவில் கட்டு. யாரை பார்த்து சொல்றாரு? அந்த 60 வயசுக்காரரை பார்த்து நம்ம பாபா சொல்றார், நீ ஒரு சிவாலயம் கட்டு. அந்த சிவாலயம் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய். அந்த சிவனாலயம் கட்டிய பிறகு அந்த கோவிலுக்கு அத்தனை மக்களும் வணங்கும் போது உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் சாபம் விலகும். நீ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவமும் விலகிறோம். உனக்கு இந்த பிறவியே கடைசி சொல்லிட்டார். 110ஓட கடைசி, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்துருவ. யாரெல்லாம் விட்ட குறை தொட்ட குறை இருக்கோ அது சரியாயிடும். யாரேனும் சில ஆத்மாக்கள் பசியில துடிச்சிட்டு இருந்தா, பித்ருக்கடன் சில விஷயங்கள் நீங்களாம் செய்யாம இருக்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். ஆனால் நீ சிவாலயம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப 60 வயசுல சிவாலயம் கட்டணும்னா அவர் எங்க போவார்? அவர் சொல்றாரு, என் கையிலேயே காசு இல்லை, நானே நீ எப்போ கூப்பிட்டா நான் வந்துடலான்னு தான் இருக்கிறேன். நீ இன்னும் 50 வருஷத்துக்கு எனக்கு செக் வச்சுட்ட. எத்தனை வருஷம்? 50 வருஷத்துக்கு செக் வச்சுட்ட. ஆக மொத்தம் நான் 50 இயர்ஸ் இன்னும் வாழ போகிறேங்கிறதுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 50 வருஷத்தில் நீ ஒரு சிவாலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண சொல்கிற. உண்மையாக என் பேக்கெட்டில் ஒத்த பைசா கிடையாது. இங்கேருந்து வெளியே போனால் கூட நீ கொடுத்தா தான் நான் போக முடியும். அந்த மாதிரி நிலைமையில் நான் இருக்கிறேன். என்ன போய் சிவாலயம் கட்ட சொல்கிறிய பாபா, இது நல்லா இருக்குதான்னு பாபா சிரிக்கிறார். பாபா சிரிக்கிறார். பாபாவுக்கு தானே தெரியும் அந்த சூட்சமா. நீ கட்டு பாபா, நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? என்கிட்ட நீ எதுவும் கேட்க கூடாது, என்கிட்ட ஐடியாலாம் கேட்க கூடாது. நீ கட்டு, கும்பாபிஷேகம் பண்ணு, உன் காலம் முடிந்த பின்பு நீ என்னிடம் வந்து விடுவாய். இனிமேல் உனக்கு பிறப்பே கிடையாது, நீ என் கூட தான் இருப்ப. நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, நம்ம நிறைய பேர் பாருங்களேன், நல்ல ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்களேன், அம்மா தாயே எங்களுக்கு இந்த பிறவியே வேணாம் சாமி,
பட்டதெல்லாம் போடும், நாங்க இந்த பிறவியோட போதும், நாங்க எப்படியாவது பாபா பாதத்துல நாங்க சரணடைஞ்சா போதும். இங்க உட்காந்துருக்கவங்கள எத்தனை பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அசிஷு வேணாப்பா வேணாப்பா சாமி பிறவியே வேணாம்ப்பா. சரி கனகராஜ், நம்ம உட்காந்து அப்புறம் தனியாக பேசிக்கலாம். சரிங்களா? இன்னும் சிவராத்திரி வருது இல்லை, பேசிக்கலாம். விடிய விட மாட்டவங்களெல்லாம். என்ன ஒரு ரகசியம் என்றால், 60 வயசு ஆயிடுச்சு, பணம் கையில் காசு இல்லை, பாபா போ சொல்லிட்டாரு, நீ கும்பாபிஷேகம் முடிச்சு அந்த கோயில் எல்லாம் வணங்க 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 என் ஆயுட்காலம் முடிஞ்ச பின்பு இதுவே என் கடைசி பிறப்புட்டாரு. ஐயா ஜாலி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலும், ஆனா ஜோலிக்கு காசு இல்லையே, ஜோலி பார்க்க வழி இல்லையே, பெருங்கையில எப்படி முளம் போடுறது? அப்ப பாபா ஒன்னு சொல்றார், நீ ஒன்னே ஒன்னு சொல்லு, கோயில் நீ கட்டிடுவ அப்படின்னார். என்ன பாபா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் கேட்டார், காதுல போய் ஓம் நம சிவாய. இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை, நாமாவளியை நீ சொல்லிக்கிட்டே இரு, கோயில் தானா கட்டுவ அப்படின்ட்டார். உடனே அடுத்த கேள்வி, பாபா உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல, இருந்தாலும் இன்னொரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? எங்க இருந்து வசூல் ஆரம்பிக்கிட்டோம்? கோயில் கட்டணும்னா என்ன நெக்ஸ்ட் என்னது? வசூல் தான். பாபா சொல்றார், நீ வசூல் அப்படின்னு நீ சொல்லாத, நான் சொல்றபடி செய், நீ பிச்சை கேட்க வேண்டும். என்ன பண்றாரு? பிச்சை கேட்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி சொல்றார், இந்த செவிவழி செய்தியில எங்கோ ஒருவர் மூலமாக ஞானத்தின் வாயிலாக பல கதைகளை கேட்கும் போது இப்ப சொல்றார், நான் உனக்கு தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாபா அவருக்கு 2 ரூபாயை தருகிறார். ₹2 தராரு. உடனே அவர் வாங்கிட்டார், பாபா கிட்டே பிச்சை வாங்கிட்டாரு. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? பாபா கிட்டே பிச்சை வாங்கிட்டாரு. புரியுதா அர்த்தம்? பாபா கிட்டே பிச்சை வாங்கிட்டாரு. அது பிள்ளையார் சொல்லி பாபா எவ்வளோ? ₹2. அப்ப சொல்றாரு, நான் ஏன் தெரியுமா ₹2 கொடுத்தேன்? பாபா சொல்றார், ஒன்னு நம்பிக்கை, இன்னொன்னு பொறுமை. நம்பிக்கைங்கிற ₹1, பொறுமைங்கிற ₹1 நீ கும்பாபிஷேகம் பண்ற வரைக்கும் செலவு பண்ணக்கூடாது. வெச்சாரா செக்கு உடனே நீ எடுத்துட்டு போய் செலவு பண்ணிடக்கூடாது. நம்பிக்கைங்கிற ₹1, பொறுமைங்கிற ₹1 நீ கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் செலவு பண்ணக்கூடாது சாமிக்கு. அதுக்கப்புறம் தான் இது வச்சுக்கணும், இது கையில வச்சுக்கணும். எங்க போனாலும் இந்த ₹2 வச்சுக்கணும். ஓகே 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 சரி, சாப்பிட்டுட்டு நீ கிளம்பு. மறுபடியும் உங்களை எங்க போய் பார்க்கறது? நீ எங்கெல்லாம் பிச்சை கேட்பியோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். நீ எங்கெல்லாம் பிச்சை கேட்பாயோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். நீ எங்கெல்லாம் பிச்சை கேட்பாயோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். சரி, அவர் ஆரம்பிச்சிட்டார், தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டார். பாபா கிட்டே முதல்ல ஆரம்பிக்கிறார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இவர் ₹2 கொடுத்தனால 2 முறை சொல்லுவார். ஒருத்தரை பார்த்தா, இன்னைக்கு முத நான் வீரமணி அம்மாவை பார்த்துருக்கேன். வீரமணி அம்மா பார்த்துன்னு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எனக்கு பிச்சை போடுங்க வீரமணி அம்மா, நான் பாபா கோயில் சிவன் கோயில் கட்டுறேன். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன பண்ணுவாரு? பாபா சொன்னதின் பேர்ல 2 முறை சொல்லிட்டு போய் கேட்பார்.
அவங்க நல்லவங்க கெட்டவங்க வல்லவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டார். ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் பார்க்க மாட்டார். எதுக்குன்னு கேட்பாங்க. சிவாலயம் கட்டுறேன், சிவன் கோயில் கட்டுறேன். எங்க கட்டுற தெரியாது. எங்க கட்டுற தெரியாது. எங்க கட்டுறதே தெரியாது. எப்படி காசு கொடுக்கறது? காசு இருந்தா தான் இடத்தையே வாங்க முடியும். இடத்த வாங்கறதுக்கு தான் நான் பணம் கேட்டுட்டு இருக்கிறேன். முதல்ல கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு இடத்த பார்க்கறேன். அப்புறம் இடத்த பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் வசூலுக்கு போயிடுறேன். வசூல்னா வசூல் இல்லை, பிச்சை. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஐயா, நான் சிவாலயம் கட்ட போறேன், நான் கட்டுவதற்கு எனக்கு பணம் வேணும், எனக்கு பிச்சை போடுங்க. சில பேர் போடுவாங்க, சில பேர் திட்டுவாங்க. சில பேர் போடுவாங்க, பல பேர் திட்டுவாங்க. யாரெல்லாம் பாபாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் எல்லாம் போடுவாங்க. பாபாவின் ஆசீர்வாதம் பெறாதவர்கள் போட மாட்டார்கள். யாரை பார்த்தாலும் அவர் ரோட்ல போனாலும் சரி, உக்காந்தா சரி, எங்க உட்காந்தாலும் சரி, மாட்டு வண்டியில போனாலும் சரி, குதிரை வண்டியில போனாலும் சரி, ரயில் வண்டியில போனாலும் சரி, உக்காந்தா நின்னா எல்லாம் எங்க போனாலும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பிச்சை போடுங்க சாமி, பாபா கோயில் கட்டுறேன், சிவன் கோயில் கட்டுறேன். பாபா சார் பாபானே சரி, பாபாவும் ஒண்ணுதான் சிவனும் ஒண்ணுதான். அதே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ். அடிக்கடி பாபா கோயிலுக்காக ஓடி ஓடி எனக்கு அப்படியே வந்துடுதா உள்ள வாங்குறேன். எல்லார்கிட்டையும் போய் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய் 2 முறை சொல்லி பணம் கேட்கிறார், பிச்சையா கேட்கிறார். சில பேர் போடுறாங்க, அப்படியே போடுறாங்க அப்படியே ஏதோ இருக்கிற இடத்துல வச்சு ஏதோ சாப்பிட்டுக்கிறார், கஞ்சி கஞ்சி சாப்பிட்டுக்கிறார், போகிற இடத்துல சாப்பிட்டுக்கிறார், சாப்பிட்றதுக்கும் பிச்சை வாங்கிக்கிறார். பாபா கிட்ட சொல்லிட்டு மனசுக்குள்ளே பாபா பாபா ஒரு மாதம் அவர் யாசம் கேட்டு பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா ஜெயஜாண்டிக்காக இருந்தார். இப்படி ஆயிட்டார், நல்ல ஜம்முன்னு இருந்தார். பாபா பார்க்க போகும்போது 1 மாதம் கழிச்சு நல்லா ஒல்லி ஆயிட்டார். ஏன்னா இவர் தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நான் சிவன் கோயில் கட்டணும், பாபானே வருது, சிவன் கோயில் கட்டணும், எப்படியாவது எனக்கு பிச்சை போடு. இப்படியே காலங்கள் கடந்து போகிறது. அப்படியே ஊர் ஊரா போற. என்ன ஒரே ஊர்ல பல பேர் பார்க்க முடியாத. இந்த ஊர்ல இப்ப சேலத்துல ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்கன்னா 50,000 பேருக்கு பார்த்து முடிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மேல நம்ம மூஞ்சிக்கு எவனும் போட மாட்டேன்டா, அடுத்த ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போலாம். அப்ப அந்த காலத்துல மக்கள் தொகை குறைவு தானே. அப்ப என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஊரும் போறார். போகும்போது பெருசா ஒண்ணும் இல்லை, அவருக்கு ஏதோ ஒரு இருக்கிற துணியை போட்டுக்குவார், அழுக்கா இருப்பார். போகிற இடத்துல தாடி கீடிலாம் முளைச்சிக்கிச்சு, ஆள் வேற ஒல்லி ஆயிட்டாரு, ஒரு சித்தன் மாதிரி ஆயிட்டார். என்னாகி சித்தன் ஆயிட்டார். சத்தாகி சித்தாகி சிவமாவதற்கு இப்பொழுது சத்தாக மாறி இப்ப சித்தாக மாறுவதற்கு தயாராயிட்டார். சத்து எங்க கிடைச்சது? பாபா கிட்ட கிடைச்சது. இப்ப எங்க போனாலும் என்ன கேட்கிறார்? ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அது சொல்ல 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 அவருக்குள்ள ஒரு பவர் வந்துருச்சு. இப்போ இப்படி கூடி குறுகி கேட்கிற ஒரு யாசகத்தை இப்ப எப்படி தெரியுமா கேட்கிறாரு? ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சிவன் கோயில் கட்டுறேன், எனக்கு பிச்சை போடுங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். பிச்சை கேட்கிறேன், சிவன் ஆலயம் கட்ட போறேன், காசு கொடுங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சிவாலயம் கட்ட போறேன், பிச்சை போடுங்க. இப்போ இவர் பவ்யமா கேட்கும் போது கூட போடுறதுக்கு திட்டினாங்க, எல்லாம் பிடிச்சாங்க. இப்படி நெஞ்ச நிமித்தி கேட்கிறாரா, ஏதோ சொல்லிட போறாரா, போட்டுருவான். சாமி பிச்சை கூட பணிவா கேட்டா தர மாட்டேங்கிறாங்க.
பிச்சை கூட ஆத்திரவானம் பண்ணுங்களேன், ஒன்றும் முடியல அப்படின்னு கேட்டாங்க. கொடுப்பியா இல்லை பிச்சை? அப்ப என்ன நடக்குது என்றால், கேட்பதில் கூட அது சத்தாகி சித்தாயிட்டார். பாபா கிட்ட போகும்போது சத்தாயிட்டார். பாபா சத்தாகிறதுக்கான வேலையை பண்ணிட்டார். ஏய், நீ சிவாலயம் கட்ட வேண்டும், இன்னும் 50 வருஷத்துக்கு நீ இருக்க போற, நீ சிவாலயம் கட்டினாதான் உனக்கு பிறவி பயன், நீ என்கிட்ட வந்துருவே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த வெறி ரத்தத்துல ஊறிடுச்சு, அந்த வெறி ரத்தத்துல ஊறிடுச்சு, அந்த வெறி ரத்தத்துல ஊறிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆகுமா, ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போயிடும் உடம்பு. நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம்ல, நம்ம பொதுவாக ஒரு வேலை பண்ணிட்டு இருப்போம். நீங்க பாருங்களேன், ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு சோர்ந்து போயிடும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து போடா, ஸோ இந்த வேலை பண்ணணுமா இன்னைக்கு, என்னமோ காலையிலேருந்து மைண்ட் அப்செட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவர் இந்த ஓம் நமச்சிவாயம் சொல்லி 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 அப்படியே பவர் ஏறிச்சு. அப்படியே சித்தன் ஐட்டர், சித்த ஐட்டர். அப்படியே பார்த்தீங்கன்னா ருத்ராஜை மாட்டிக்கிட்டாரு, இன்னொரு ருத்ராஜல் அது வேற, ருத்ராஜை மாட்டிக்கிட்டாரு, ஜெய் போட்டிக்கிட்டாரு, சிவனடியார் மாதிரி. அப்படி எங்கெல்ல எந்த ஊர்ல சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போறார். சிவன் கோயில் வாசல்ல கூட பிச்சை கேட்கிறார். ஒரு சிவாலயத்துக்கு போயிடுறார். சிவனுடைய பக்தர்கள் எங்க வருவாங்க? சிவாலயத்தில் வருவாங்க. சிவனுடைய பக்தர்கள் எங்க வருவாங்க? சிவாலயத்தில் வருவாங்க. பாவம் எங்க வருவாங்களோ அங்க முடிப்போம். இவர் தான் சத்தாய் சித்தாயிட்டார். அப்ப நேர கோயில போய் நின்றுட்டார். இன்னும் கோயில் வாசல்ல போனோம்னா இன்னும் அதிகம். உள்ள இருக்கிறானே ஒருத்தன், யார சிவனை, உள்ள இருக்கானே ஒருத்தன், அவனுக்கு நான் கோயில் கட்டணும். என் குரு சாய் சொல்லிட்டான், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இப்படி கேட்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ கோயிலேருந்து வந்த உடனே சில பேர் நல்லா பாருங்களேன், சென்டிமெண்ட்டாக நம்ம கும்பிட்டுருவோம். அப்படியே நமசிவாயனே என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி ரொம்ப டீப்பாக கும்பிட்டுட்டு வந்தோடனே ஒரு ஜடாமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சித்தன் மாதிரி வெளியே வந்து ஓம் நமசிவாய காசு கொடு, கோயில் கட்டணும் அப்படின்னா என்ன தோணும்? இப்பதாண்டா உள்ள சிவங்கிட்ட போய் வேண்டிட்டு இருந்தோம், சிவனே கேட்கிறாரா, கொடுத்துடலாண்டா. இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான சிவாலயம். அந்த சிவாலயத்துக்கு காலையிலே போயிட்டார், 11 மணிக்கெல்லாம் போயிட்டார், 10-11 மணிக்கெல்லாம் போயிட்டார். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வரவங்ககிட்டலாம் கேட்குறாரு, நமசிவாய், ஓம் நமசிவாய். எதுக்காக நீங்க யாசகம் கேட்குறீங்க? அதான் சொன்னல, நான் சிவாலயம் கட்ட போறேன் அப்படின்னு. எதுக்காக கட்டுறீங்க? பாபா சொல்லியிருக்கிறார், அதனால கட்டுறேன். அப்படியா? ஒருத்தர் சொல்றார், என்னுடைய நிலம் ஒன்று இருக்கு, அந்த இடத்த நீங்க சிவனுக்கு வச்சுக்கிறீங்களா? என்னடா அது, எல்லாருக்கிட்டையும் போய் பிச்சை கேட்டுட்டு இருக்கிற இவர் ஒருத்தர் நிலம் இருக்குது வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இவர் பார்த்துட்டு என் தோற்றத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்குறாரு. அப்படியே ஒரு சிவனடியார் மாதிரி சித்தா மாதிரி இருக்கீங்க அப்படின்னாரு. என்ன நம்புறீங்களா? சிவன் கோவில் வாசல சிவனுடைய கோவிலுக்காக பிச்சை கேட்கிற நீங்க என்ன ஏமாத்துவீங்களா? அப்படியே நான் ஏமாந்ததாக இருந்தாலும் சிவனுக்காக கொடுத்ததா நினைச்சிட்டு போறேன்னு அவர் சொல்றார். நீங்கள் இந்த செவிவெளி செய்தி கதையை நல்லா கூர்ந்து கவனிச்சா மட்டும் தான் உங்களுக்கு புரியும், எல்லாம் புரியாது. நல்லா கூர்ந்து கவனிக்கணும், ஞானம் சம்பந்தப்பட்டது. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஒரு நிலத்தை அவர் கொடுத்துறாரு. ஆனா கொடுக்கறதுக்கு முன்ன யார்கிட்ட போய் உத்தரவு கேட்கணும்? இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம், இந்த நிலத்தை நான் வாங்கிக்கலாமா, இந்த இடத்துல சிவாலயம் கட்டலாமா அப்படிங்கிறது தோணுமா தோணாதா? ஒருத்தர் நிலம் தராருன்னா முதல்ல என்ன பண்ணுவான்? அந்த இடத்த போய் பார்க்கணும். உடனே என்ன பண்றாரு இவரு, நான் இடத்தை பார்க்கிறேன், என் மனசுக்கு என்ன தோணுதோ அப்ப நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வாங்க போலாம். உடனே அவரோட வண்டியில போறார். போய் இடத்துக்கு போய் நேரம் இறங்கிட்டாங்க. அப்படியே சுத்தி பார்த்தா அப்படியே ஜம்முன்னு இருக்கு, பெரிய இடம்.
அப்படியே பார்க்குறாரு. அப்படியே பாபாவை நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பாபா, நீ எல்லா இடத்துலையும் இருக்கிறவன், உங்ககிட்ட நான் இப்போ கேட்க முடியாது. நீ ஷீரடியில் இருக்கிற, இங்கேருந்தே நான் கேட்குறேன். நீ எல்லா இடத்துலையும் இருக்கிறது உண்மை அப்படின்னா, இந்த மண்ணை ஒரு தானமாக இந்த இடத்துல பிச்சையாக எனக்கு போடுறார். இதை நான் வாங்கிக்கலாமா இல்லையாங்கிறது எனக்கு விடை கொடு. நான் எப்படி தெரிந்து கொள்ளட்டும்? உடனே என்ன பண்ணுவான்? அவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்துக்குவாங்க. எந்த மண்ணை வாங்கணும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல உட்காந்தாச்சு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் சொல்லி முடிச்சுட்டு கண்ணை திறந்துட்டு அப்படி ஆகாயத்தை பார்க்கிறாரு. 4 கருடன் சுத்திட்டு இருக்கிறாருங்க. கருடன்னா வெள்ளை கருடன். கருடாழ்வார் கும்பாபிஷேகம் பண்ணும்போது சுத்து பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கிட்டார். 4 கருடன் சுத்தும் போது ஓ நம்ம கோவில் கும்பாபிஷேகம் இங்க தாயா அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டார். உடனே சந்தோஷமாயிடுச்சு. அவர் நிலத்தை கொடுத்தவர் சொல்லிட்டாரு, நான் நிலத்தை மட்டும் தான் உனக்கு தர முடியும், ஆனா ஒரு கல்லு ஒரு செங்கல் கூட என்னால வாங்கி தர முடியாது சார். தயவுசெய்து என்கிட்ட கேட்காத, என்கிட்ட கேட்டுறாரு. சரி நான் கேட்க மாட்டேன். இப்ப எல்லாம் ஓகே பண்ணி அவர் பேர்ல மாத்தணும். யார் பேர்ல? அந்த சிவனடியார் பேர்ல. சிவனடியார ஆயிட்டார். அதுக்கு முன்னால நான் இங்க ஒரு சின்னதா ஒரு குடிசை மாதிரி போட்டுக்கிறேன், அதனால கொஞ்சம் எல்லாம் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு கோடாரி கீடாரிலாம் எடுத்து சரி நானே ஆளை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு அவர் தங்கறதுக்கு ஒரு கூரை மாதிரி வெட்டுறாங்கப்பா. எல்லாம் வச்சு கொஞ்சம் குழியெல்லாம் வெட்டுறாங்க. ஏதோ டொங் டொங்குன்னு உள்ள சவுண்டு கேட்குது. என்னடா டொங் டொங்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்துட்டு உள்ள நோண்டி பார்த்தாக்கா எல்லாம் தங்க காசா இருக்குது. எல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இந்த கதையை. எல்லாம் தங்க காசு, வெட்ட மிடமெல்லாம் தங்க காசு. உடனே என்னடா எல்லாம் பல்லெல்லாம் தங்க காசு ஆகுது, வெட்டா வெட்டா எல்லாத்தையும் தங்கடா, எல்லாருமே தங்க காசு. அந்த நிலத்தை கொடுக்கணும்னு சொன்னவன் இப்ப சொல்றான், இல்ல இல்ல நான் உன் பெயருக்கு இந்த நிலத்தை கொடுக்கறதா இல்லை. எப்படிப்பா எப்படிப்பா எப்படிப்பா, உனக்கு தான் இந்த நிலம் நான் கொடுத்துறேன்னு சொன்ன வாயி தங்க காசை பார்த்த உடனே, சிவனுடைய கோயில்ல இருந்து வந்த உடனே நான் உனக்கு நிலத்தை கொடுக்குறேன்னு சொன்ன வாயி உள்ள தங்கமா கிடைச்சது ஒண்ணு, நான் இந்த நிலத்தை உனக்கு தரமாட்டேன், நானே தனியா கோயில் கட்டிக்கிறேன். என்ன சொல்றானா? நானே தனியா கோயில் கட்டிக்கிறேன். என்ன சொல்றானா? நானே தனியா கோயில் கட்டிக்கிறேன். மறுபடியும் இவர் பார்க்கிறார், என்னடா சோதனை, மேலே கழுகு சுத்திச்சு, உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆனால் பணத்தை பார்த்த உடனே, தங்கத்தை பார்த்த உடனே வேணான்னு சொல்லிட்டானே அந்த ஆளு. என்ன எனக்கு வச்ச சோதனையா, அவனுக்கு வந்த சோதனையா? சரி ரைட் அப்படின்னு தப்புன்னு எந்திரிச்சு நடந்து போறார். சித்த புருஷர்களுக்கு என்ன தெரியுமா, கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தாசை வந்த உடனே கொடுக்கலன்னு சொன்னா கூட சித்த புருஷர்கள் கவலைப்பட மாட்டாங்க, அடுத்த நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இத பக்கத்துல இருந்து பார்த்த அந்த நிலத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா, அவருக்கு ஒரு சின்ன அசிஸ்டன்ட் வேலைக்கார மாதிரி இருந்தான். அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன வேதனை, ஐயோ இந்த சித்தனை இப்படி ஏமாத்திட்டாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு ஒரே கவலை.
ஓடி போய் அவன் சொல்றான், ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, அவர்கிட்ட நான் வேலைக்கு செய்கிறேன், என்கிட்ட சின்னதா ஒரு நிலம் இருக்கு, ஆனா என் இடத்துல அந்த சிவன் உட்காருவாரான்னு தெரியாது, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் வச்சிருக்கிற கொஞ்சோண்டு நிலத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், வரீங்களான்னு இப்படி பார்த்தாராம். சரி வரேன் அப்படின்னாதான். உடனே நேரம் எங்க போறாரு, அவனுக்கு அசிஸ்டன்ட், அந்த நிலத்தை கொடுக்குறான அசிஸ்டன்ட் அவருடைய இடத்துக்கு போறாரு. அவங்க ஆட்டுறான் இடம். இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தெரியுமா இருக்குது, வெறும் சும்மா 10க்கு 10 தான், ஒரு 10க்கு 10 இடம். இப்ப மறுபடியும் நம்மளுதான் சத்தாகி சித்தாயிட்டார்ல, மறுபடியும் உட்கார்றாரு. என்ன இருக்கு சாப்பிட, என்ன இருக்குது ரெடி பண்ணி வை, நான் கொஞ்சம் தியானத்தை முடிச்சுட்டு வரேன். உட்காந்துட்டார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய 2 முறை சொன்ன உடனே 2 கழுகு வந்துருச்சு. எத்தனை இடத்துல அவன் கேட்கிறான், ஐயா 10க்கு 10 சிவன் கோயில் கட்ட முடியுமா? அப்ப அவர் சொல்றாரு அந்த சித்தன், எனக்கும் எதுவும் தெரியாது, 10க்கு 10 இடம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா மீதி இருக்கிறதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். உடனே அவன் பேர்ல, உடனே இந்த சித்தனுடைய பேர்ல உடனே அந்த நிலத்தை கொடுக்க போறாங்க. அப்ப இவன் சொல்றாரு சித்தன், நீ எல்லாம் எழுதி கொடுத்துரு, ஆனா நிலம் உன் பேர்லயே இருக்கட்டும், எல்லாம் எழுதிரு, கோயிலுக்கு தான் இதுன்னு எழுதிரு, நான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தும்னு எழுதிரு, நான் சொல்றபடி இங்க நடக்கும்னு எழுதிரு, ஆனா உன் பேர்லயே இருக்கட்டும். அர்த்தம் புரியுதா? என்ன ஒரு ரகசியம்னா, போன முறை ஏன் தெரியுமா தட்டி போச்சு, பணத்தை பார்த்த உடனே, தங்கத்தை பார்த்த உடனே ஒரு மனசு மாறும், மங்கி மைண்ட், மனசு மாறிடும். ஆனா இந்த 10க்கு 10 கொடுக்கறவனுக்கு அவன் வச்சிருக்கிறதே இதுதான், சிவத்துக்காக நான் எடுத்துக்கிறேன், ஆனா அதுவும் அவன் பேர்லயே இருக்கட்டும்னு இந்த சித்தரே முடிவு பண்ணிட்டார். உடனே எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்ப 10க்கு 10 இடம். இப்ப போற இடத்துல ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு கேட்கிறார். கோயில் கட்டுற இடம் எங்க இருக்கு, நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இங்க இருக்கு. கோயில் கட்டுற இடம் எங்க இருக்கு, நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு. கோயில் கட்டுற இடம் இருக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு. சரி இடத்த நாங்க பார்க்க வரலாமா, உனக்கு நான் பிச்சை போடுற தயாரா, பெரிய அளவுல பிச்சை போடுறோம். சில பேர் சொல்றாங்க இல்லையா, நான் நிறைய கொடுத்துட்றேன், ஆனா இடத்த வந்து பார்க்கணும். எல்லாரும் வந்து இடத்த பார்க்கறாங்க, வெறும் 10க்கு 10. என்னது, இந்த 10க்கு 10 சிவாலயமா, அது எப்படி கட்டுறங்க, பிச்சை போடுங்க, அதெல்லாம் முடியாது. சில பேர் என்ன சொல்றாங்க, 10க்கு 10 நாங்க தரமாட்டோம், இவ்வளவு சின்ன கோயிலுக்குலாம் நாங்க தரமாட்டோம், பெரிய கோயிலா இருந்தா சொல்லுங்க. கொடுத்தாதாங்க பெரிய கோயிலாவே மாறும். கொடுக்கலையா எப்படி கோயில் பெரிய கோயிலா மாறும்? என் அன்புக்குரிய சாய் உறவுகளை, இந்த கதையை நீங்க உங்க கண்ணும் காதும் நான் கேட்டேன், உங்க கண்ணும் காதும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உங்க மனசை ஐக்கியம் ஆயிக்கோங்க. இடத்த வாங்கியாச்சு, கோயிலுக்கான வேலை நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது. இப்ப பாபா கனவுல வர்றாரு. யார் கனவுல? இந்த சத்தாகி சித்தாயிட்டாருல்ல, சிவமாகிறது அப்புறம் சத்தாகி சித்தானவருக்கு பாபா கனவுல போய், முதலில் சிவலிங்கத்தை வை, முதலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண. கனவுலே கேட்கிறாரு பாபா கிட்ட, சிவலிங்கத்துக்கு நான் எங்க போறது, எங்க போய் நான் இருக்கிறது? பாபா சொல்றாரு, 10க்கு 10 மண்ணு வாங்கினல்ல, உள்ள தோண்டு,
புரியுதா? தங்கமா சிவமா, தங்கமா சிவமா, தங்கமா சிவமா, தங்கமா சிவமா, தங்கமா சிவமா, தங்கமா சிவமா, சிவமா தங்கமா, சிவமா தங்கமா, சிவமா தங்கமா, சிவமா தங்கமா, சிவமா தங்குமா, சிவமா தங்குமா, சிவமா தங்குமா, சிவமா தங்குமா, தங்கமா சிவமா, சிவமா தங்கமா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தோண்ட 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 ஒரு 20 அடியில பெரிய லிங்கம், ஓமா ஜேஜாண்டியான லிங்கம், பெருசு அப்படியே லிங்கம். அதை பார்த்த உடனே அந்த 10க்கு 10 லேண்ட் வச்சிருந்தானே, என் நிலத்துக்குள்ளேயா சிவன் இருந்தாரு. உடனே அவன் சரண்டர் ஆயிட்டான். குருவே, நீங்கள் தான் என்னுடைய குரு அப்படின்னு கீழே வந்துட்டான். யாரை பார்த்த? அந்த சித்தனை பார்த்து, குருவே உங்க இனிமே நான் என்னுடைய உயிர் மூச்சு, என் பொண்டாட்டி வேணாம், என் பிள்ளைங்க வேணாம், யாரு வேணாம், எல்லாமே நீங்க தான். உடனே அவனை பார்த்து சொல்றாங்க, ஓம் நம சிவாய. ஒரே சந்தோஷம், ரொம்ப நான் முட்டி போட்டான், ரொம்ப ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. இவன் பெரிய லிங்கத்தை எடுத்து வெளியே வச்சாச்சு. பத்துக்கு 10 பெரிய லிங்கம் வச்சாச்சு. அந்த ஊருக்குள்ள பரபரப்பாயிருச்சு. டேய், அந்த மண்ணுக்குள்ள சிவலிங்கம் கிடைச்சதுரா, தோண்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்துல ஊருக்குள்ள மண்ணுக்குள்ள கிடைச்சதுன்னா, டேய் கிடைச்சதுரா கிடைச்சதுரா சொல்லி ஒரு கூட்டம் வரும்ல, அப்படி அந்த ஊரே கூட்டம் சேரிடுச்சு. கூட்டம் அமைப்பா சேர்ந்துருச்சு. இப்போ அந்த தங்கமா கொட்டி கிடந்துச்ச, தங்கமா கொட்டி கிடந்துச்ச, தங்கமா கொட்டி கிடந்துச்ச. அவரு இங்க வர்றார். எங்க? சிவலிங்கம் இருக்க இடத்துக்கு. சித்தரே சித்தரே, ஐ எம் சாரி. சித்தரே சித்தரே, ஐ எம் சாரி. எதுக்கு இந்த சாரி சொல்றாரு? இந்த இடத்தை நான் வாங்கிக்கிறேன், நீங்க கோயிலை நடத்துங்க. எப்படி? கூழுக்கும் ஆசை, மியூசிக்கும் ஆசை. இந்த இடத்தை நான் வாங்கிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, மண்ணுக்குள்ள இருந்து சிவலிங்கம் பெருசா வந்திருக்கடோய், பின்னால மக்கள் கூட்டம் வரப்போதுடோய், அள்ளி அள்ளி கொடுக்க போறாங்கடோய், எல்லா இடத்துலயும் பணமா வரப்போதுடோய், இந்த இடத்த விட்டுறக்கூடாதுடோய். சித்த ஒரே அடி ஓடி போய், பார் நீ மிருகம், உன் புத்தியை நீ காமிச்சிட்ட, புரியுதா? உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான் பாத்தியா, அவன் ஞானம் பெறக்கூடிய தெய்வம். நீ உனக்கு தங்க புதையல் வந்தவொடனே என்னை வெளியே அனுப்பினல்ல, அவன் மனசு கேட்காம மனசுக்குள்ள அன்பு இருந்ததுல, சிவத்து மேல அன்பு வச்சிருந்தான்ல, என்னுடைய உண்மையை பார்த்து அன்பு வச்சிருந்தான்ல, என் உண்மையான தேடல் மேல அன்பு வச்சிருந்தான்ல, என் அன்பை பார்த்தான்ல. என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நானே மன்னித்தாலும் அந்த சிவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான். சரி, இதுக்கு பரிகாரம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. யாரு? அந்த அந்த பணக்காரன் ஆயிட்டானே அவன், இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. பரிகாரம் என்ன? நான் பாபா கிட்ட வேணா கேட்டு சொல்றேன். என்னது? பாபா கிட்ட கேட்டு சொல்றேன். மறுபடியும் இவர் போயிட்டார், ராத்திரியில உட்காந்துக்கிட்டார். யாரு? நம்ம சித்தன் வீரமணியம்மா. கேளுங்க. ஓம் நம சிவாயன்னு தியானம் பண்றார். தியானம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டார். பாபா வந்து ஒரு டெக்னிக் சொல்லிட்டார். சொல்ல முடியாது, கொஞ்சம் சொல்றேன். சொல்லிட்டார். பாபா சொல்லி முடிச்ச உடனே தப்புன்னு ஏஞ்சிட்டார் இவரு. உடனே இவர் தான், என்ன இது பரிகாரம் என்னன்னு கேட்டார்ல, அவர் வரார். என்ன பரிகாரம் சொல்லுங்க சித்தனை, சித்தனை என்ன பரிகாரம் சொல்லுங்க சித்தனை, சித்தனை.
இங்க உட்காரு பித்தனை பித்தனை உட்காரு, நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த 10க்கு 10 இடம் இருக்குல்ல, ஆமா. சிவலிங்கம் எடுத்து வச்சாச்சு இல்ல, ஆமா. இத சுத்தி எவ்வளவு இடம் இருக்கு காலியா, ஆமா. அந்த இடத்துல நீ தான் வாங்கி தரணும். அந்த சிவலிங்கத்தை சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் வாங்கி கொடுத்து விடணும். அப்படியே ஆகட்டும். பரிகாரம் தேடணும் இல்ல, பரிகாரம் தேடணும் இல்ல, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும் இல்ல, பரிகாரம் தேடணும் இல்ல. குருவை நிந்தித்த தோஷம், குருவுக்கு செஞ்ச துரோகம் வாழ்க்கையில மன்னிக்க முடியுமா? உடனே சுத்தி இருக்கிற லேண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டார். 5 ஏக்கரை வாங்கி கொடுத்துட்டார். எத்தனை ஏக்கரா? அந்த காலத்துல கொஞ்சம் கம்மி தானே ரேட்டு, தெரிஞ்சிருந்தா அந்த காலத்துல பிறந்துருக்கலாம். சுத்தி வாங்கியாச்சு, இப்போ இடத்த வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ கோவில் விரிவுபடுத்தணும். என்ன பண்றாங்கன்னா, அடுத்தடுத்த வேலைகளுக்கு மண்ணை நோண்டுறாங்க. அடுத்தடுத்த வேலை சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்போ மண்ணை நோண்டுறாங்க. அந்த மண்ணுக்குள்ள என்ன தெரியுமா இருந்துச்சு? அந்த மண்ணுக்குள்ள என்ன தெரியுமா இருந்துச்சு? அந்த மண்ணுக்குள்ள என்ன தெரியுமா இருந்துச்சு? அந்த மண்ணுக்குள்ள முழுக்க ருத்ராஜம் இருந்தது. ஏய், என்னப்பா இங்க தோன்றா சிவலிங்கம் பெருசா இருக்குது, அங்க மண்ணை தோன்றா ருத்ராஜமா வருது. பொதுவா ருத்ராஜம் வேற மேல இருந்தான வரும், இது என்ன பூமி கடியில இருந்து வருது? அதுதான் பாபாவுடைய மேஜிக்கு, அதுதான் பாபாவுடைய மேஜிக்கு, அதான் பாபாவுடைய மேஜிக். என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, இந்த கதையை நீங்கள் நுட்பமாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ருத்ராஜம் அங்கங்க ருத்ராஜியா வருது, ஆயிரக்கணக்கான ருத்ராஜம் வந்துருச்சு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்போ இவரை சுற்றி ஒரு கூட்டம் வந்துருச்சு. இப்போ இவர் சித்தர் தான் ஃபேமஸ் ஆகிட்டார்ல. எப்போவுமே ஏதாவது குரு ஃபேமஸான கூட்டம் இருக்க தான் செய்யுது. நான் என்ன பண்ணுறது? குருமார்கள் எதிர்பார்க்கறது இல்லை, தானாக வரும். நல்ல குருவாக இருந்தால் தானாக பின்னால் கூட்டம் வரதான் செய்யும். நல்ல குருவாக இருந்தால், நல்லது சொல்லித்தர எந்த குருவாக இருந்தாலும் கூட்டம் தானாக வரும். கெட்டதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது நல்லது கூட்டம் இல்லாமலாம் போயிடும். சாமி, கெட்டதுக்கே 10 பேர் இருக்கிறாங்க, நல்லதுக்கு ஒரு 1000 பேராச்சும் இருக்க மாட்டாங்க? எனக்கு வேற வெக்கமா வேற வருது. ருத்ராட்சியெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ பாபா மறுபடியும் கனவுல வந்து சொல்றார். பாபா நான் வரமாட்டேன், ஐடியா தரமாட்டேன்னு சொன்னவர் இப்போ கனவுல அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டார். பாபா சொல்றாரு, இந்த ருத்ராஜம் எல்லாம் கும்பாபிஷேக நாள்ல கூட அப்படின்றார். கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, அன்னைக்கு கூட அப்படின்ட்டார். இப்போ பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு கோயில் கட்டணும், வெறும் ருத்ராஜம் தான் இருக்கு. இவர் நிலத்தை வாங்கி கொடுத்துறாரு. யாரு வச்சாரா? ஆப்பு பாபா. நான் தரமாட்டேன்னு அவர்கிட்ட பிடுங்கிக்கிட்டாரா? யாருக்கிட்ட வாங்கணுமோ எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவார். இப்ப என்ன ஒரு ரகசியம்னா, இப்போ இவருக்கு மேலே எடுத்து கோவில்லாம் கட்டுறதுக்கு பெரிய அளவில் பணம் தேவைப்படுது. இடத்த வாங்கியாச்சு, விரிவுபடுத்தாச்சு, ருத்ராஜம் வந்துருச்சு. இப்போ பணம் பெரிய அளவில் கிடைக்கல. நாட்கள் 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. சிவலிங்கம் அப்படியே மொட்டையில் இருக்கிறார். பாவம் இதில் இருக்காரு, மொட்டையாக இருக்காரு. ஒரே ஒரு கூரை மட்டும் போட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். நீங்க ஒரு கோயில் கட்டுறீங்கன்னு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இல்லை நீங்க தான் அந்த சித்தன், உங்க கையில லிங்கம் கிடைச்சிருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? மொட்டையில இருந்தா மனசு துடிக்கும்ல, வெயில்ல மழையில இதெல்லாம் பார்க்கும்போது மனசு சிவபெருமானே இப்படி நீ வெயில்ல காயறியே, மழையில நினைகிறியே, இறைவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, சீக்கிரமா இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அச்சோ, நான் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணாதானே பிறவி பயன் அடைய முடியும், அப்பதானே என் உயிர் போனதுக்கு அப்புறம் நான் பாபா கிட்ட போய் சேர முடியும்.
மறுபடியும் பிறப்பு கிடைக்காது. இப்ப பாபா என்ன பண்றாரு? அடிக்கடி கனவுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். ஒரு கட்டத்தில் பாருங்க சாயல் ஆன்மீகத்தில் சேர்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் கோயில் கட்டுறவங்க யாராவது பாருங்க, ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திக்கி திணறி தடுமாறி மூச்சிறைச்சி அச்சோ என்னடா பண்றதுன்னு அப்படியே நட்டாத்துல நிற்பாங்க. நட்டாத்தில் நிப்பாண்டா சிவ காப்பாண்டா, நட்டாத்தில் நிப்பாண்டா சிவ காப்பாண்டா, என்னவென்று தெரியாம நட்டாத்தில் நிப்பாண்டா சிவ காப்பாண்டா. யாருமே இல்லை, எனக்கு யாருமே துணை இல்லை, என்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை தூக்கிவிட யாருமே இல்லை, கட்டாயமாக அப்படியே நமச்சிவாயின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா சிவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் காப்பாற்றுவாயா. நட்டாத்துல நிக்கிற அத்தனை பேருக்கு சிவன் காப்பாற்றுவான். நட்டாத்துல நிக்கிற அத்தனை பேருக்கு சிவன் காப்பாற்றுவான். உண்மையா நட்டாத்துல நிக்கிற அத்தனை பேருக்கு சிவன் காப்பாற்றுவான். சிவன் காப்பாற்றுவான். பாபா வரார், ஒரு ரகசியம் சொல்றார். இந்த ஊர் முழுக்க இந்த நாள்ல அழைச்சி நான் சொல்ற மாதிரி பூஜையை செய். ஊர் முழுக்க அழைச்சி நான் சொல்ற மாதிரி பூஜையை செய், கட்டாயம் இந்த கோயில் எழும்பிடும் பார் அப்படின்றார். உடனே என்ன பண்றாரு? எந்த நாள்ல பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் பாபா சொல்லிட்டார். உடனே நேரா முடிவெடுத்து ஊர்ல எல்லார்கிட்டையும், சிவனை கும்பிட வரவங்க கிட்டையும் சரி, ஊர் முழுக்க போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த நாள்? மகா சிவராத்திரி. அந்த மகா சிவராத்திரி நல்லால ஊர்ல இருக்கவங்களெல்லாம் அழைச்சி சிவனுக்கு பூஜை செய்து சிவநாமத்தை சொல்லி முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோயில் தானா எழும்பும். அப்ப சிவராத்திரிக்கெல்லாம் அப்பெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்த அளவு மாதிரி லைட்லாம் கிடையாது, எல்லாம் விளக்கு தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அழைச்சாச்சு, எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. ஒரு கூட்டமே வந்துருச்சு. இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. பூஜை நடக்குது. விடிய 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 நமசிவாய 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 நமசிவாய, அப்படியே பூஜை வேற லெவலில் நடக்குது. அவர் இருக்கிறது கூரைக்கு கீழே, ஆனா பூஜை எப்படி நடக்குது? சும்மா பிரமாதமா அந்த ஊர் மக்கள் பண்றாங்க. அந்த மகா சிவராத்திரி நன்னால பூஜை முடிஞ்சிருச்சு. எல்லாம் அடுத்த நாள் கிளம்பியாச்சு. எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த நாள் மறுபடி காலையில குளிச்சுட்டு சுவாமியை வணங்கிட்டு ரொம்ப பிரார்த்தனை வச்சுக்குவோம். தூங்கக்கூடாது. மகா சிவராத்திரியில தூங்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ அவர் மறுபடியும் பாபாட்ட கேட்கணும். பாபாட்ட மனசுக்குள்ளே பேசிக்கிறார். சில சமயம் மனசுக்குள்ளே பேசிக்குவாங்க. பாபா வருவார் இப்படின்னு கனவுல சொல்லிட்டோம். சிவராத்திரி கொண்டாடியாச்சு, இனி எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. பாபா அடுத்த நாள் கனவில் வருகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டார். புரியலையா? புரியலையா? புரிஞ்சாதான் கை தட்டிருக்கீங்களா? புரியலன்னு நம்ம யோசிப்போமே. இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடந்தெடுத்த சிறப்பான முறையில் நடந்துருச்சு. கோயிலுடைய கும்பாபிஷேகம் ஆச்சரியமா போச்சு. எப்படி பாபா கும்பாபிஷேகம் பண்றதுக்கு தான் நீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ண சொன்னீங்க, பூஜை பண்ணியாச்சு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கும்பாபிஷேகமே முடிஞ்சு கொடுத்துட்டீங்க. இதுக்கு ஒண்ணும் புரியல. மறுபடியும் அடுத்த நாள் பாபா கனவில் வருகிறார். மறுபடியும் அடுத்த நாள் பாபா கனவில் வருகிறார். என்ன தெரியுமா சொன்னார்? பாபா வந்துட்டு, நீ அந்த லிங்கத்துக்கு கீழேயே உட்கார், இனிமே அலையாது, இனிமே அலையாது, நீ அலைஞ்சது போதும், இனிமே உன்னை தேடி எல்லாரும் வருவாங்க.
என்னைக்கு மகா சிவராத்திரி என்று ஊர் முழுக்க மக்கள் கூடி எல்லா மக்களும் நமச்சிவாய எனும் மந்திரத்தை இந்த இடத்தில் சொன்னார்களோ அப்பவே ஆகம விதிப்படி இந்த இடத்தில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு விட்டது. ஆகம விதிப்படி இவர் மறுபடியும் பாபா கிட்ட கேட்கிறார், அது எப்படி முடியும், அது எப்படி சாத்தியம் அப்படின்றார். அப்பதான் சொல்றார், பாபா சொல்றார், என்ன தெரியுமா சொல்றார், சிவம் எங்கே இருப்பது என்பது உனக்கறியேன் யாம் சொல்கிறோம், உனக்குள் இருக்கும் சிவத்தை நீ அறிவதற்காகவே ஓர் ஆலயம் கட்டுவதற்கு யாமோ உனக்கு குருவாக இருந்து வழிகாமித்தோம். இவ்விருக்கும் சிவபெருமானை எவன் ஒருவன் வழிபடுகிறானோ அவன் பிறவி பயனை அடைவான். மகா சிவராத்திரி என்று யாரெல்லாம் இவ்விடத்திற்கு வந்தார்களோ, மகா சிவராத்திரி என்று யாரெல்லாம் கண் விழித்திருந்தார்களோ, மகா சிவராத்திரி என்று இந்த ஊர் மக்கள் எல்லாம் இங்கு வந்து அமர்ந்தார்களோ, மகா சிவராத்திரி என்று ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொன்னார்களோ அவர்களுடைய பாவம் எல்லாம் விலகி சென்றது, புண்ணிய பலன் ஏறி சென்றது, அவர்களுடைய பண கஷ்டம் எல்லாம் விலகி சென்றது, இனி ஐஸ்வர்யம் அதிகமானது. ஆதலால் இங்கிருக்கும் லிங்கேஸ்வரன், இங்கிருக்கும் சிவலிங்கம், இவ்விடத்தில் நானே லிங்க ரூபமாக அமர்ந்திருந்து இவ்விடத்தில் யாரெல்லாம் மகா சிவராத்திரி என்று என் நாமத்தை சொன்னார்களோ அவருடைய பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கூட்டியதால் அவர்கள் அத்தனை பேரும் செல்வந்தர்களாக ஞானத்தை அடைபவர்களாக மாறுகிறார்கள். அந்த நாள் முதல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த ஓராண்டு சிவராத்திரிக்குள் இனி வரக்கூடிய இந்த கோவில் பிரசித்தி பெற்ற கோவிலாக மாறுகின்ற காட்சியாக அமையும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். முடிச்சேன் சீக்கிரம். அதே மாதிரி அடுத்த மகா சிவராத்திரிக்குள்ள அந்த இடம் பெரிய அளவில் மாறிடுச்சு, பெரிய கோவிலா சிவாலயமா மாறிடுச்சு எதிர்காலத்தில். என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, அதுக்கப்புறம் இறைவனுடைய நிலை ஞானத்தை அவர் அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் பிறவி பயன் அடைஞ்சு அவர் பாபாவோட கலந்துட்டார். அவர் சொன்ன ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். யார் ஒருவர் மகா சிவராத்திரி என்று கண் விழித்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று குருசாய் பிரசாதாலயா வந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று குருசாய் பிரசாதாலயா வந்து அங்கு எப்படி 10க்கு 10 ஒரு இடம் இருக்கிறதோ அதே போல் இங்கேயும் இத்தனை இந்த சிறிய இடத்தில் அமர்ந்திருப்பவர்களை பாட்டு நான் சொல்கிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வெகு விரைவில் இந்த இடம் மகா புண்ணிய சேத்திரமாக மாறும். அதைவிட மிக முக்கியம், மகா சிவராத்திரி என்று யாரெல்லாம் இங்கு வருகிறீர்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மகா சிவராத்திரி என்று யாரெல்லாம் இங்கு வருகிறீர்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மகா சிவராத்திரி என்று நம்பிக்கையோடு யாரெல்லாம் இங்கு வருகிறீர்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாவம் அன்றே பொசுக்கப்படுகிறது. உங்கள் புண்ணிய ஆத்மா, உங்கள் புண்ணியம் அதிகப்படுத்தப்படுகிறது. உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுகள், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பிழைகள், இல்ல குருவினுடைய தோஷங்கள், எந்த குற்றம் குறை இருந்தாலும், எந்த சாபம் இருந்தாலும், எந்த குலதெய்வ கட்டு இருந்தாலும், பில்லி சூனியம் செய்வன இருந்தாலும், உங்களை யார் என்ன பண்ணி இருந்தாலும் சரி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குருசாய் பிரசாதாலயாவில் நடைபெறக்கூடிய மகா சிவராத்திரி கொண்டாட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை, உங்கள் தலையெழுத்தை மாற்றும். இது சிவன் மீது சத்தியம், சிவன் மீது சத்தியம், சிவன் மீது சத்தியம். அவரு சத்தாகி சித்தாகி சிவமாயிட்டார். சத்தாகி சித்தாகி சிவமாயிட்டார். நாம கூட சத்தாகி சித்தாகி சிவமாயிடலாம். நாம கூட சத்தாகி சித்தாகி சிவமாயிடலாம். நீங்கள் 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 இல்லறத்தில் இருந்து கொண்டு ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியும். நீங்க வீட்டில் இருந்துகிட்டு நீங்க சன்னியாசியாக வேண்டிய அவசியம் கிடையாது. பாபா சொல்லியிருக்கிறார், நீ உன் வீடே சீரடியடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த வீட்டில் என்ன நினைச்சு 2 விளக்கு ஏற்றியோ நான் உன் முன்னால் வந்து நிற்பேன்டா. இப்ப
இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மகா சிவராத்திரியில அவ்வளோ பெரிய மகத்தான ஒரு ரகசியத்தை சுவாமி இங்க கொடுக்க போறாருங்கிறத இந்த செவிவெளி செய்தி ஞான கதைகள் மூலமா தெரிவிக்கப்பட்டதுனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சிவன் கதையை சொல்லும் போதே விஷ்ணுவினுடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தைகள் வாயிலாக எனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? எந்த ஒரு செயல் செய்தாலும் நமக்குள் இருக்கிற சிவத்தை வெளியே கொண்டு வருவதற்கு, நம்மை காப்பதற்கு, நமசிவாயம் நாமத்தை சொல்வதற்கு கூட பெருமாளுடைய அனுகிரகம் வேண்டும் என்று காக்கின்ற கடவுளாக பெருமாள் இருந்தால் தான் நமசிவாயம் மந்திரத்தையே நாம் சொல்ல முடியும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, நல்லா சம்பாரிங்க, உங்க வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து தாண்டி வரீங்க. ஆனால் இந்த மகா சிவராத்திரி என்று ஒரு டைரி போட்டுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. குரு சாயிரம் அப்பா சொன்னாரு, இந்த 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 2026 மகா சிவராத்திரி என்று குரு சாயுடன் இந்த சிவராத்திரி கொண்டாட்டத்தில் சிவனுடைய நாமத்தை நாங்களாம் சொல்ல போறோம். இந்த ஒரு வருஷம் அடுத்த சிவராத்திரி வர வரைக்கும், அடுத்த மகா சிவராத்திரிக்குள்ள எங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் சரணாகதியோட, நம்பிக்கையோட, பொறுமையோட நாங்கள் கேட்கிறோம். இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் மட்டும் சத்தாகி சித்தாகி சிவமாவதற்கு, நான் மட்டும் சத்தாகி சித்தாகி சிவமாவதற்கு, நாமெல்லாம் சத்தாகி சிவமாக வேண்டும், நாமெல்லாம் சத்தாகி சித்தாகி சிவமாக வேண்டும், நாம் எல்லாம் சத்தாகி சித்தாகி சிவமாக வேண்டும். கைலாயத்துல சிவனையும் சக்தியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மையே அப்பனே அம்மையே அப்பனே அழகு அழகு தந்தையும் தாயும் அழகு. அம்மையே அப்பனே அம்மையே அப்பனே தந்தையும் தாயும் அழகு அழகு கொள்ளை அழகு. சிவனை பார்த்த நானு யமனை பார்த்து பயப்படல, சிவனை பார்த்த நானு யமனை பார்த்து பயப்படல. சக்தி உன்னை பார்க்கையிலே, சக்தி உன்னை பார்க்கையிலே, மகா சக்தி பிறந்ததம்மா, மகா சக்தி பிறந்ததம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவ சக்தி 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 சக்தி ஓம் சிவ சக்தி ஓம் சிவ சக்தி ஓம் சிவ சக்தி. யார் பக்கத்துல வராதீங்க. ஓம் சிவ சக்தி
ஓம் சிவசக்தி. பார்வதி தேவியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேய் உசுரே விட்டுருவீங்க. நடா வாழ்க்கை இது. நீங்கள்லாம் உங்கள் அம்மா அப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரி தான் உண்மையான அம்மா அப்பா. நமக்கு இதை சொல்லித்தரத்துக்கு ஆள் அப்போல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. மறைபொருளோட நமக்கு சொல்கிறதுனால புரிய மாட்டேன். நான் ரொம்ப எளிமையான முறையில் பாபா உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் இந்த பிறவியில் இருக்கிற அம்மா அப்பாவை நினச்சி அழுகிறீங்க, அது கர்மா. இந்த ஜாதியில், இந்த குலத்தில், இந்த பிறப்பினுடைய ரகசியத்தின்படி, இந்த ஜென்மத்தில், இந்த இடத்துல நீங்கள் பிறக்கணுங்கிறது அப்படி தான் நடக்கும். ஒரு தாயினுடைய கரு இப்படி உருவாகும் போது வயிற்றுக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கும்? கரு முதல்ல எப்படி இருக்குன்னு தெரியுமா? சிவலிங்க வடிவத்தில் இருக்கும் கரு. ஒரு சக்தி, ஒரு அம்மா முத தான் குழந்தைங்க. இப்போ நீங்கள் எல்லாம் குழந்தையா இருந்திருப்பீங்கல்ல, உங்கள் அம்மா அப்படியே நினச்சிக்கோங்க. நீங்கள் முதல்ல எப்படி தெரியுமா இருந்தீங்க? சிவலிங்க வடிவத்தில் தான் உங்களுடைய தாய் வயிற்றில் இருந்தீங்க. நீங்கள் கேட்கலாம், சக்தி பெரிதா சிவம் பெரிதா, சக்தி பெரிதா சிவம் பெரிதா, சக்தி பெரிதா சிவம் பெரிதா, சக்தி பெரிதா சிவம் பெரிதா. சக்தியே சிவனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது யார் பெருசு? அந்த லிங்கம் அப்படியே பெருசாகும். கை காலு மூக்கு குச்சு 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 வரும். கொஞ்சம் கண்ணு காது மூக்கு எல்லாம் வரும். அப்படி கொஞ்சம் 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 அப்படியே அது பெருசாகும். ஆமல்லாம் எங்கள் அம்மா வயிற்றுல, எங்கள் அம்மா வச்சலாதே வயிற்றுக்குள்ள அப்படிதான் இருந்தேன். கண்ணு காது மூக்கு வாயு லிப்பு குப்பு குப்பு சப்பு டப்பு கப்பு எல்லாம் வந்துடும். நீங்க எல்லாம் பிறந்த நாள் ஒரு நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு பிறந்த நாள் 2 பிறந்த நாள். சேலஞ்ச் பண்றேன், உங்களுக்கு பர்த்டே 2 பர்த்டே. உங்க தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த நீங்க எந்த நாள்ல பிறந்தீங்க? ஜனவரி மாசம் பிறந்தீங்களா, பிப்ரவரியில பிறந்தீங்களா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், எந்த மாசத்துல நீங்க பிறந்திருக்கலாம். ஆனா உங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள எல்லாம் உருவானதுக்கு அப்புறம் உயிர் ஒரு நாள் தொப்புள் வாயிலா உள்ள போகும். எங்க இருந்து கொடுப்பார் தெரியுமா? ஓம் சக்தி சிவ சக்தி, 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 ஓம் சக்தி சிவ சக்தி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையால கணக்கில்லை. சிவமாகி உருவாகி அது சக்தியா பிறந்தாலும் சரி, சிவமா பிறந்தாலும் சரி. ஆனால் தவம் இருந்து பெற்றெடுக்கும் பிள்ளைகள் அத்தனையும் சிவசக்தியால வந்த பிள்ளைகள் தான். கை தட்டின 15 பேருக்கு தேங்க்யூ. நீங்க கை தட்டுற எனக்கு நினைக்கிறீங்களா? மேல இருக்க சிவசக்தி கேட்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அப்படியே ஒரு கற்பனையில் அப்படியே யோசிச்சு உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அந்த உயிரை கொடுத்தாருல ஒரு நாள், மேலேருந்து உள்ளே வந்திருப்பீங்கல்ல, அப்போ அனுப்பும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க நான் சொல்லட்டுமா? மேலேருந்து உங்களை அனுப்பும்போது நீங்கள் அழுதிங்க. அங்க இருக்கிற ஈசனையும் ஈஸ்வரியும் பார்த்து, அங்க இருக்கிற விஷ்ணுவையும் மகாலட்சுமியும் பார்த்து, அங்க இருக்கிற சரஸ்வதியும் பிரம்மதேவனையும் பார்த்து, அங்க இருக்கிற சகல தெய்வங்களையும் பார்த்து, எந்த தெய்வமாக மேல இருந்து கீழே வரும்போது நீங்கள் அழுதீர்கள். என்ன அனுப்பாதீங்க அனுப்பாதீங்க. உங்கள் பாவத்தை, உங்கள் கர்ம வினையை நீங்கள் சரி செய்வதற்காக பூமியில் அனுப்பப்படுகிறேன், நீ சென்று வென்று வா அப்படின்னு தான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. அப்படியே மூக்குத்தி போட்டுட்டு மஞ்சள் முகத்தோட அப்படி சிரிச்ச முகத்தோட பார்வதியை பார்த்தா அப்படியே சூலாயுதத்தோட சிவபெருமான் அமர்ந்து கொண்டு அப்படி கம்பீரமாக நம்மை பார்க்கும்போது, அப்பனே நீதாயா அப்பன், வேற யாரும் இல்லையா,
அப்படியே சிவபெருமானே வேற யாரும் இல்லை ஐயா, வேற யாரும் இல்லை ஐயா. பிறக்கும் போது அப்படியா, செத்ததுக்கு அப்புறம் இந்த கட்டை காடுக்கு போயிடும், சாம்பல் முடிஞ்சு போச்சு, கத்தம் கத்தம். அப்ப இந்த ஆத்மா தனியா துடிக்கும், பசியில துடிக்கும், தண்ணி தாகத்துல துடிக்கும், அழுகும். இந்த ஆத்மா அழுகுயா. யார் தெரியுமா அப்ப நம்ம கையை வந்து பிடிப்பா? சிவபெருமான் தாயா வந்து உங்களை பிடிப்பாரு. நீங்க நவகிரகம் சுத்துறீங்கல்ல, அது யாருடைய ரூபம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சிவபெருமானியா. நீங்க நவகிரகம் சுத்துறீங்கல்ல, அது சிவபெருமானே. நீங்க உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? நீங்க மெயினானவரை பார்த்தீங்கன்னாலே இந்த இவங்கெல்லாம் நம்ம கூட சரண்டர் ஆயிடுவாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்படியே உள்ள இருந்து அப்படி வரணும். அப்பன் அல்லவா, என் அப்பன் அல்லவா, என் சுப்பன் அல்லவா, என் அப்பன் அல்லவா, என்னை காப்பவன் அல்லவா, என் தந்தை அல்லவா, உயிரினும் மேலானவல்லவன் அல்லவா. உங்களுக்கு இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். சிவபெருமான் மண்டவோடு போட்டிருப்பார், பார்த்திருக்கீங்களா? அந்த மண்டவோடு அத்தனை பெண்களுடைய மண்டவோடு. சிவபெருமான் மாலையா போட்டிருப்பாரு மண்டவோடு, அத்தனையும் பெண்களுடைய மண்டவோடு. இது நம்ம பார்வதி தேவிக்கு தெரிஞ்சு கொடுத்தோம். இன்னும் பார்வதி தேவிக்கு பொறாம வந்துருச்சு. யார் எந்த பொம்பளையோட மண்டவோட்டை போட்டுட்டு இருக்கிறாரு? அர்த்தம் புரிகிறதா? அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம தான் கொளுத்தி போட யாராவது இருப்போமே, தப்பு தப்பா கொளுத்தி போட, இல்லை அதுவும் போல அதையும் சொல்றதுக்கு. சிவபெருமானுக்கு அந்த நிலைமை. நீங்க போட்டிருக்கிற மண்டவோடு எல்லாம் பெண்களுடைய மண்டவோடு அப்படின்னு கொளுத்தி போட்டாங்க யாரோ. உடனே இந்த பார்வதி அம்மா கோவம் சும்மா வருமா? அப்புறமேட்டு வேற வழி இல்லை, கேட்டுதான் ஆகணும். யார் அந்த பெண்மணிகள்? சரி. அப்புறம் அப்பதான் சுவாமி சொல்றார், இந்த மண்டவோடெல்லாம் யார் தெரியுமா? இல்லை பெண்களுடைய மண்டவோடு தான். ஆனா அத்தனை பெண்ணு யார் தெரியுமா? நீதான். அவர் போட்டிருக்காரு மண்டவோடு மாலை, அத்தனையும் பார்வதி தான். அது எப்படி நானு? ஆமா, ஒவ்வொரு முறையும் என்னை அடைவதற்காக, ஒவ்வொரு முறையும் சிவத்துடன் கலப்பதற்காக, சில விஷயங்களில் நீ அவதாரம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தினால் நீ பிறந்து வளர்ந்து என்னிடம் வருகிறாய். ஒவ்வொரு முறையும் உன் ஆயுட்காலம் முடிஞ்ச உடனே உன்னுடைய சுடுகாட்டுல என் பொண்டாட்டியோட மண்டவோட எடுத்து ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்னா, பொண்டாட்டியோட மண்டவோட்டை எடுத்து ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்னா, பொண்டாட்டியோட மண்டவோட்டை எடுத்து இன்னும் ஒரு பாட்டு இருக்கேன், வீதி வரை, அப்புறம் கடைசி வரை யாரோ எல்லாம் இல்லை, கடைசி வரைக்கும் சிவன் தான். கடைசி வரை சிவன் தான். அப்போ அந்த அவதாரத்தினுடைய சொல்றார் சுவாமி, சொல்றார் சிவபெருமான், ஒவ்வொரு அவதாரத்தையும் சொல்றீ விளக்கத்தை சொன்னோன்னே, அது வரைக்கும் பார்வதி தேவிக்கு சாதாரண லவ், அதிகமான லவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவன் மேல ஒரு லவ் வந்துச்சு பாருங்க. செம்ம லவ், சாதாரண லவ் இல்லை. நீங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய காதலி இறந்த பிறகு நாம தாஜ்மஹால் கட்டி, அந்த தாஜ்மஹாலோட கதை கேட்டீங்கன்னா காரி துப்பிடுவீங்க. புனிதமான தாஜ்மஹாலை போய் எல்லாரும் பாக்குறீங்களே, புனிதமான நம்மளுடைய அண்ணாமலையாரை போய் யாராவது பாக்குறீங்களா? உண்ணாமலை தாயாரை பார்க்குறீங்களா? அவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். நான் தாஜ்மஹாலை குறை சொல்லவில்லை. நீங்கள் எல்லாம் 7வது அதிசயம், 5வது அதிசயம், 6வது சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அதிசயத்தையே மிஞ்சியவர் சிவபெருமான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நான் தெளிவா சொல்லக்கூடியது, இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் என்னன்னா, மகா சிவராத்திரி அதுவுமா உங்க வாழ்க்கையை வளமாக்குவதற்கும்
மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கோம். நான் ரகசியமாக சூட்சமாக சொல்லிட்டேன். வீரமணியம்மா சத்தாகி சித்தாகி சிவமாயிடலாம். மறுபடியும் பிறக்கணுமா நீங்கள்? ஏன் வேணாம்பா, போதும், பட்ட பாடு போதும். மறுபடியும் பிறக்கணுமா தாத்தா? மறுபடியும் பிறக்கணுமா? என்ன இசையாசிரியர் கையெடுத்து கும்பிட்றாரு. நான் பாடுற பாட்டே நான் இனிமேல் பிறக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான். எவ்வளோ ஒரு ரகசியமாக ஒரு சூட்சமாக இருக்கு. என் அன்புக்குரிய என் உயிரிடும் மேலான தங்க உறவுகளே, மகா சிவராத்திரி நான் சொல்லும்போது முடிங்க. மகா சிவராத்திரி வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் நம்மளுடைய குருசாய் பிரசாதாலயவில் நமச்சிவாயத்தினுடைய நாமாவளியையும் சிவனுடைய மகிமைகளையும் மிக முக்கியமாக பாபாவினுடைய சில சூட்சமங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்குகின்ற ஒரு நாளாகவும் அந்த மகா சிவராத்திரி முதல் முறையாக நம் குருசாய் பிரசாதாலயாவில் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். நான் அந்த கோயிலுக்கு போகணும், நான் இந்த கோயிலுக்கு போகணும், நான் அவரை போய் பார்க்கணும், நான் இவரை போய் பார்க்கணும். நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணா போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, எந்த சிவனை வேணா பாருங்க. ஆனால் இங்கு குருசாய் பிரசாதாலயாவில் பாபா சொல்கிற ரகசியம் உங்களுக்கு வேண்டும் என்று நினைச்சா, இங்க கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்கு நடக்கிற அதிசயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைச்சா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரணம் உங்களுக்கு பாக்கியம் என்று ஒன்று இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இந்த மகா சிவராத்திரி இந்த குரு சாய்ராமோடு கொண்டாடுவீர்கள் என்பதை அழுத்தமாக அன்பாக வெறித்தனமாக சொல்லிட்டேன் கைத்தட்டோட. என்னம்மா இவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்கு நான் என்னென்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறியாம்மா? நல்ல வேலை தானே. நீங்கள் எல்லாரும் அடுத்த மகா சிவராத்திரி எப்போ என்கிட்ட வந்து குருசாய் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் குருசாய், எங்கள் வீட்டுக்கு வாங்க குருசாய், நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, உங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அப்போ நான் ஒன்று கேட்பேன், நான் வருவேன், எனக்கு ரசம் சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு நான் கேட்பேன். நானும் ஒரு நாள் பவுடர் தாங்க, நானும் ஒரு நாள் சாம்பல் தாங்க, எனக்கு பயம் இல்லைங்க. நான் பாபாவை பார்த்துட்டேன், பாபா பேசுகிறாரு, நான் போயிட்டுனா கூட வந்து நின்றுக்குவார், என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துடுவார். ஆனால் என் பிள்ளைங்க நீங்கள் தவிச்சிட்டு போயிடக்கூடாதுங்க, உங்களுக்கு எதாவது தூக்கி விட்டுறணும்ல, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏனியா இந்த பிச்சைக்காரர் வந்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேங்க. அது ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி இழுத்துடணும், உங்களை கொண்டு வந்துடணும். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க, பொறாமையாக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொங்கலிப்பாக இருக்காங்க, அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க, அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிறாங்க, சொத்துக்காக கண்டபடி நடந்துக்கிறாங்க, தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு போகிறாங்க, எதுக்கோ என்னென்னமோ பிரச்சனை பண்ணுறாங்க, என்னென்னமோ கண்ட விஷயத்தெல்லாம் பார்க்குறது. நீங்கள் முதல்ல பேப்பர் பார்க்காதீங்க, தயவு செய்து காலையில் எழுந்திரிச்சோன்னா பேப்பர் பார்க்காதீங்க. யாரெல்லாம் பேப்பர் காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்க்குறீங்களோ உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா பேப்பர் பார்க்குறதா, அதை ஃபோன்லேயே வருது உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்க்குறீங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னா பகவானுக்கு நேரத்தை செலவிடுங்க, காலையால் ஒரு பகவானுக்கு நேரத்தை செலவிடுங்க. நான் ஆழமாக உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு 50 வயசோ 40 வயசோ 60 வயசோ 20 வயசோ அதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்லை. ஆனால் அடுத்த நாளில் இருந்து, சிவராத்திரிக்கு அடுத்த நாளில் இருந்து சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன், வெற்றியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்லிட்டு அற்புதமான இந்த செவிவெளி செய்தி சிவனை பற்றி சொல்வதற்கு தவமாக எனக்கு பாபா அருள் கோரிய நான் பாபாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சுவாமியினுடைய திருவிளையாடல், சுவாமியினுடைய கதைகளுக்கு நிகர் பாதத்தில் சாதாரண ஒரு செருப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் உங்களையும் அறிந்து உங்களுக்குள்ள ஒரு உணர்ந்து நீங்கள் அத்தனை பேரும் மகா சிவராத்திரி என்று வந்து பயன் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம்.